வருகின்ற ஜனவரி 23 மற்றும் 24 ஸ்ரீ ஷீரடி விஜய சாய்நாதா குருமூர்த்தி ஆலய வருஷாபிஷேகம் நடைபெறவுள்ளது. பக்த கோடிகள் அனைவரும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம். வேதா கார்டன், ஈஸ்வரன் கோவில் பின்புறம், மாமண்டூர் கிராமம், தென்பதி மதுராந்தகம், செங்கல்பட்டு. அனைவரும் வருக, சாய்பாபாவின் அருள் பெறுக. ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஒரு மனிதனுடைய சுய ஜாதகம்னு இருப்பாருங்க, அதுதான் அந்த மனிதனுடைய தலையெழுத்து. கடந்த பிறவில் நாம் யாருக்கு என்ன செய்திருக்கிறோம், யாரிடம் எதை பெற்றிருக்கிறோமோ அதை அவளுக்கு கொடுத்தாக வேண்டும், அவளை வாங்கியாக வேண்டும். ஒரே நேரத்தில் 5000 பேர் பிறந்திருந்தாலும் 50,000 பிறந்திருந்தாலும் பலன்கள் என்பது ஒன்றாகத்தான் இருக்கும். அதில் நிச்சயமாக மாறுபடாது. ஒரு மேலோட்டமாக பார்ப்பவர்களுக்கு நிச்சயமாக பலன்கள் கிடைக்கப் போவதில்லை. ஆழமாக பார்த்தால் மட்டும்தான் பலன்களை தெரிந்து கொள்ள முடியும். ஒரே ஒரு கிரகத்தை வைத்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானித்து விட முடியாது. ஒரு 9 நட்சத்திரத்திற்கு நான் எந்த விதமான பலன்கள் சொன்னாலும் அந்த பலன்கள் பலிக்கும். ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நம்மளோட மக்களுக்காக, நம்மளோட நேயர்களுக்காக தொடர்ந்து பல பயனுள்ள தகவல்களை கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய பரணிதரன் ஐயா அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. இன்னைக்கும் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. இப்போ நிறைய பேருக்குமே இந்த ஜாதகம், ஜோதிடம் அப்படிங்கிறது மேல ஆர்வம், பற்று, ஈர்ப்பு அப்படின்னு என்னென்ன வேணா சொல்லலாம். அது மேல நம்பிக்கையும் வந்துருச்சு. அதை பத்தி அதிகமா தேடுறதுக்கும் பார்க்கறதுக்கும் ஆர்வம் வந்திருக்கு. எனக்கு இந்த ஜோதிடர் இது சொன்னாரு, இந்த பலன்கள்னு சொன்னாரு, ஆனா இந்த பலன்கள் எனக்கு இப்ப வரைக்கும் கிடைக்கல அப்படின்னு 100ல ஒரு 10% இல்ல 20% மக்கள் சொல்றதை நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். கண்டிப்பா. இதுக்கு உங்களோட பதில்னா என்னவா இருக்கும் சார்? முதல்ல ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துகள். என்ன தொடர்ந்து நம்முடைய நேயர்கள் பார்த்துட்டு இருக்காங்க, தெளிவு பெற்றுட்டு இருக்காங்க. இதில் தெளிவடைய வேண்டிய விஷயம் இப்போ நீங்கள் கேட்டிருக்க கேள்வி என்னென்னா, எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க இல்லைங்களா. இப்போது வலைதளம் என்பது மிக அதிகபட்சமாகிடுச்சு. அதை விட பார்த்திங்கன்னா ஜோதிடருடைய எண்ணிக்கை மிக அதிகபட்சமாக வந்துருச்சு. அது ஜோதிடம் தெரியுதோ தெரியலையோ, ஜோதிடர் என்று சொல்லிக் கொள்பவர்கள் மிக அதிகரித்து விட்டார்கள். இப்போது நாம் எங்கே போகிறோம், யாரிடம் பலன் கேட்கிறோம், பலன் கூறுபொருளின் நிலைமை என்ன, இது ஒரு பக்கம் பார்க்கணும். இப்போ மருத்துவர்கள் 1000 பேர் இருக்கலாம், 1,00,000 பேர் இருக்கலாம். அந்த மருத்துவர்கள் எல்லாமே திறமைசாலியாக இருக்க முடியாது. புரியுங்களா? இப்போ ஒரு சிலருக்கு சில பேர்கிட்ட கிளிக் ஆகும், சில பேர் கிளிக் ஆகாது. இப்போது நான் பார்த்த வரையில் என்ன நடக்குதுன்னா, இப்போ குரு வந்துட்டார், சனி வந்துட்டார், ராகு கேது வந்துட்டார். இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்ட உடனே அவர் இந்த பலன்களை கொடுப்பார். இப்படி சொல்லக்கூடியதும் அதிகமாக இருக்காங்க. தவிர ஒரு மனிதனுடைய சுய ஜாதகத்தில் இப்போது தேர்ச்சியான தகுதியான ஜோதிடரை பார்த்து போகணும். ஒரு மனிதனுடைய சுய ஜாதகம்னு இருப்பாருங்க, அதுதான் அந்த மனிதனுடைய தலையெழுத்து. இப்போ ஜோதிடத்தை நம்பிக்கை வந்திருக்குன்னா ஒரு சிலருக்கு தான் நம்பிக்கை இல்லை, ஒரு சிலருக்கு தான் பலன்கள் கிடைப்பதில்லை என்பது என்னுடைய வாதம். அப்போ அவர்கள் சென்று சந்தித்த ஜோதிடர் யார் என்பது நான் ஒரு கேள்வி, அதை அப்புறம் வச்சுக்குவோம். இப்போ ஒரு மனிதனுடைய தலையெழுத்து என்பது ஜாதகம். ஒரு குழந்தை பிறக்கின்ற நேரத்தில், அந்த சிரசு வெளிவருகின்ற நேரத்தில், பூமி காட்டை சுவாசிக்கின்ற நேரத்தில், அப்படிங்களா, சூரிய உதயத்தை காணுகின்ற நேரத்தில் கணிக்கப்படுகின்ற ஜாதகம் தான் குழந்தையோட தலையெழுத்து. இப்போ இங்கே ஒரு கேள்வி வைப்பாங்க எல்லாருமே. என்ன கேள்வி வைப்பாங்கன்னா, இன்னைக்கு நடிகர் விஜய் பிறந்தார், இந்த நேரத்தில் இந்த நிமிடத்தில் விஜய் பிறந்தார். இதே நேரம் இதே நிமிடத்தில் தேசம் முழுவதும் ஒரு 50,000 பேர் பிறந்திருக்கலாம். கண்டிப்பாக. இங்கே தான் ஒரு சூட்சமே இருக்குது. அங்கே தான் கர்ம வினை என்று ஒன்று இருக்கிறது. இப்போது இந்த நேரத்தில் பிறந்த அனைவருக்குமே ஒரே நட்சத்திரம், ஒரே ராசி, ஒரே லக்னம், ஒரே திசாபுத்தி, கிரகங்களுடைய சஞ்சார நிலை எல்லாமே அப்படி தான் இருக்கும், நவாம்சமும் அப்படி தான் இருக்கும். ஆனால் பலன்கள் கிடைக்கிறதா என்றால் நிச்சயமாக ஒரு வேறுபாடு என்பது ஒவ்வொருவருக்குமே இருக்கும். ஒரே நேரத்தில் பிறந்தாலும் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த வேறுபாடு வருவதற்கு காரணம் என்ன? வேறுபாடு வருவதற்கு காரணமே அவர்களுடைய பிறவியில் செய்திருக்கின்ற, முற்பிறவியில் செய்திருக்கின்ற வினை. அந்த வினை பயன்தான் இந்த பிறப்பு. நான் எல்லாருக்குமே துல்லியமாக பேசிக்கிட்டு இருக்கேன். இதே ஆதன ஆன்மீகத்தில் பல நேயர்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்ம இது சம்மந்தமாக பல முறை பேசியிருக்கோம். என்னென்னா, இந்த பிறப்பு என்பதை எதற்காக என்பதை நாம் ஒருவரும் புரிஞ்சுக்கணும். கடந்த பிறவியில் நாம் செய்த பாவ புண்ணியங்களுடைய மிச்ச மீதிகளை கொண்டு வருகிறோம் இந்த பிறப்பில்.
கடந்த பிறவில் நாம் யாருக்கு என்ன செய்திருக்கிறோம், யாரிடம் எதை பெற்றிருக்கிறோமோ அதை அவளுக்கு கொடுத்தாக வேண்டும், அவளை வாங்கியாக வேண்டும். அதற்கேற்பத்தான் பிறவி இருக்கும். அப்போது அந்த பிறவியின் காரணமாக நாம் இந்த இடத்தில் இவருக்கு பிள்ளையாக வந்து பிறக்கிறோம். ஒரு மனிதர் பிள்ளையாக வந்து பிறக்கின்ற போது அந்த தாய் தந்தைக்கு இவரால் உண்டாகக்கூடிய பலன்கள், அந்த தாய் தந்தையால் இவருக்கு உண்டாகக்கூடிய பலன்கள், இவரால் உண்டாகக்கூடிய நெருக்கடிகள், அவர்களால் இவருக்கு உண்டாகக்கூடிய நெருக்கடிகள், இது மிகப்பெரிய கடல் மாதிரி ஜாதகம். அப்போது அடிப்படை என்னென்ன ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் பலன்கள். ஒரே நேரத்தில் 5000 பேர் பிறந்திருந்தாலும் 50,000 பிறந்திருந்தாலும் பலன்கள் என்பது ஒன்றாகத்தான் இருக்கும். அதில் மட்சியமாக மாறுபடாது. ஏற்றத்தாழ்வு இருக்கும். அப்போது இவர் செய்த புண்ணியத்திற்கு ஏற்ப பலன்கள் இவருக்கு கிடைக்கும், இவர் செய்த பாவத்திற்கேற்ப பலன்கள் இவருக்கு கிடைக்கும். அப்போது ஜாதகத்தை பார்க்கின்ற போதே ஒரு 2 விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம். புண்ணியத்தையும் தெரிந்து கொள்ளலாம். புண்ணியத்தை அவருடைய ஜாதகத்தில் உள்ள நல்ல நிலை, அதிர்ஷ்டங்கள், யோக நிலைகள் தெரிந்து கொள்ளலாம். பாவங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், தோஷங்களை தெரிந்து கொள்ளலாம். இப்போ இந்த 2ஐயும் தெரிந்து கொள்ளாமல் எந்த கிரகங்கள் சேர்ந்தால் நமக்கு சுபிட்சமான பலன்கள் கிடைக்கும், எந்த கிரகங்கள் இணைந்தால் நமக்கு தோஷ பலன்கள் ஏற்படும், இல்லை தோஷங்கள் ஏற்பட்டு இருக்கிறது ஜாதகத்தில், இதை ஜாதகத்தை துல்லியமாக தெரிந்தால் மட்டும்தான் கணிக்க முடியும். அதன் வழியாகத்தான் பலன்களை அறிய முடியும். இப்போ அதை மட்டுமே விட்டுட்டு நம்ம என்ன பேசிட்டு இருப்போம்னா, இப்போ நம்ம மேஷ ராசி, நீங்கள் ஒரு சிம்ம ராசி வச்சிங்களேன், மேஷத்துக்கு குரு இங்கே வந்துட்டார், அப்போ பலன் கொடுப்பார், இந்த பலன்கள் கிடைக்கும். இல்லை சிம்மத்துக்கு சனி இங்கே வந்துட்டார், இந்த பலன்களை கொடுப்பார். இந்த வாதம் என்பது, இந்த பார்வை என்பதே முதலில் தவறு. புரியுங்களா? அதற்கு மேலாக இந்த திசாபுத்தியில் அந்த திசாநாதன் இருந்த இடம் எது, எந்த வீட்டில் எந்த நிலையில் இருந்தார், யாருடைய பார்வை பெற்றிருந்தார், இதை பார்க்கணும். புத்தி நடத்துகின்றவர் அவரையும் அதே போல் பார்க்க வேண்டும். இது திரும்ப திரும்ப சொல்வது மிகப்பெரிய கடல் போன்றது. இங்கே எல்லாம் என்ன நம்பிட்டு இருக்காங்கன்னா, ஒரு தொலைக்காட்சியின் வழியாகவோ அல்லது நாம் பேசுவதின் வழியாகவோ, நாம் எதை பேசுவோம், நாமோ இந்த குரு பயிற்சி சனி பயிற்சி ஆண்டப்பன பேசுவோம். இதை எடுத்துக்கிட்டு எனக்கு நடக்கலை. முதல்ல ஒரு வேண்டுகோள் என்ன வைக்கிறேன்னா, யாரிடம் வேண்டுமென்றாலும் போய் பார்க்கட்டும், தகுதியான ஜோதிடரை பார்த்து ஜாதகத்தை அலசி ஆராய்ந்து அதில் என்ன தோஷம் இருக்கிறது, என்ன யோகம் இருக்கிறது. இப்போ பௌர்ணமி யோகம் இருக்குது, எத்தனையோ யோகம் இருக்குது. பித்திரு தோஷம்னு பார்த்தீங்கன்னா இதை சொல்வதற்கு ஆளும் கிடையாது. அப்போது யோகத்தை அறிந்து சொல்கின்ற போது அதற்குரிய யோக பலன்கள் கிடைக்கும். தோஷத்தை அறிந்து சொல்கின்ற போது அதனால் நமக்கு எந்த விதமான தடைகள் ஏற்படும். கிடைக்கக்கூடிய நியாயமான பலன்களில் கூட ஒரு ஜாதகனுக்கு தோஷம் இருந்து விட்டால் அந்த பலன்கள் தடைப்படும். அப்போ தோஷம் என்பது கதவினை அடைத்து வைத்திருப்பது போல. இப்போ நம்ம ஆளுங்க என்ன சொல்லுவாங்கன்னா, தோஷம்னா நானே பரிகாரம் பண்ணுறேன், நானே கடவுளுடைய அவதாரம், நான் செய்தால் போதும். முதல்ல அதுவே தப்பு. புரியுங்களா? இப்போது நீ சொன்ன கேட்டீங்க கேள்வி, ஏன் பலன்கள் கிடைப்பதில்லை சொல்கிறாங்களா? இப்படியெல்லாம் பார்த்து விட்டால் நிச்சயமாக ஜாதகத்தை முழுமையாக பார்க்க வேண்டும். ஒரு மேலோட்டமாக பார்ப்பவர்களுக்கு நிச்சயமாக பலன்கள் கிடைக்கப் போவதில்லை. ஆழமாக பார்த்தால் மட்டும்தான் பலன்களை தெரிந்து கொள்ள முடியும். இப்போ சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி அப்படிங்கும்போது நீங்க சொன்ன மாதிரி 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பார்ப்போம். இதை தவிர இதுவும் கவனிக்கப்படணும் அப்படின்னா அது என்ன மாதிரியான விஷயங்கள்? இதுதான் இப்போ தொடர்ச்சியாக தான் இப்போ பேசிட்டு இருக்கோம். இப்போ குரு வந்துட்டாரு, குரு ராசிக்குள்ளே வருகின்ற போது எந்த ராசினராக இருந்தாலும் சரி 5, 7, 9 இடத்தை பார்ப்பார். எங்கே சஞ்சரிக்கிறாரோ அந்த இடத்திற்கு 5, 7, 9 பார்ப்பார். அதே போல் 2ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும் 9ஆம் இடத்திலும் குரு சஞ்சரிக்கின்ற போது நற்பலன்களை கொடுப்பார். 2, 5, 7, 9, 11 நற்பலன்களை கொடுப்பார். பார்வைகளுக்குரிய பலன்களும் யோக பலன்களாக இருக்கும். அதே போல் சனி இருக்கார் பாருங்க, அவர் 3, 6, 11 சஞ்சரிக்கின்ற போது எந்த ஜாதகராக தான் சரி யோக பலன்களை கொடுப்பார். ராகு கேதுவிற்கும் அதுதான் நிலைமை. ஆனால் இந்த யோக பலன்களை கொடுத்திடக்கூடியவர்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் எந்த நிலையில் அமர்ந்திருந்தார்கள், யாருடைய சாரம் பெற்றிருந்தார்கள், புரியுங்களா, யாருடைய பார்வை பெற்றிருந்தார்கள், இதையெல்லாம் பார்த்தாதான் அந்த பலன்களை கூட முழுமையானதாக நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். ஒரு மேலோட்டமாக பார்த்துட்டு சனி வந்துட்டார், குரு வந்துட்டார், ராகு வந்துட்டார், கேது வந்துட்டார் சொன்னால் நிச்சயமாக அம்போக். இன்னொன்று, ஒரே ஒரு கிரகத்தை வைத்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானித்து விட முடியாது. 9 கிரகங்கள் இருக்காங்க. நீங்கள் பார்த்து சந்திரன் 2.25 நாள் தான் ஒரு வீட்டில் இருப்பார்.
அந்த 2.25 நாளுமே அவர் யோக பலன்களையும் கொடுப்பார், எதிர்மறையான பலன்களையும் கொடுப்பார். அதே போல் சூரியன் வச்சுங்களேன், ஒரு மாதம் இருப்பார் 3, 6, 10, 11 இந்த 4 இடங்களில் சராசரியாக எந்த மனிதராக இருந்தாலும் சரி 120 நாட்கள் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் யோக பலன்களை சூரியன் கொடுப்பார். புரியுங்களா? ஒவ்வொரு கிரகமும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை அம்சங்களையும் கொடுத்து கொண்டிருக்கும். அது ஏற்றத்தாழ்வு இருக்கும், அவ்வளோதான். மனிதன் பிறப்பு முதல் கடைசி நாள் வரையில் தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. அதில் அந்த மனிதனுடைய வாழ்க்கை என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. வாழ முடியும். நோய் வரலாம், நொடி வரலாம், விபத்து வரலாம், அதிர்ஷ்டம் எல்லாம் வரலாம், ஆனால் வாழ முடியும். எது வந்தாலும் இறுதி நாள் தீர்மானிக்கப்பட்ட நாள் வரை மனிதன் வாழணும். அதற்கு இந்த கிரகங்கள் உன்னுடைய கர்ம வினைக்கேற்ற பலன்களை கொடுத்து கொண்டிருப்பார்கள். அப்போ அது யோக பலன்களாகவும் இருக்கலாம், அபயோக பலன்களாக இருக்கலாம். புரியுங்களா? இதுதான் ஜாதக விதி. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு கிரகத்தை மட்டும் வச்சு நம்ம பேசிட்டு இருக்கிறது முதல் தப்பு. இப்போ சனி வந்து பாதகமாக வந்துட்டார், 8ல் போய் சனி இருக்கார். அப்போ 11 குரு இருந்தார்னா, இல்லை குருவுடைய பார்வை 8ஆம் இடத்துக்கு கிடைச்சதுன்னா, இல்லை குருவுடைய பார்வை ராசி கிடைச்சதுன்னா, புரியுங்களா? சனியினால் ஏற்படுகின்ற சனீஸ்வரனால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் நம்ம நெருங்காதில்லை. அப்போது எந்த கிரகம் எங்கே பார்க்கிறது, அந்த சூழ்நிலை என்ன? 9 கிரகங்களையும் பார்க்க வேண்டும், 12 வீடுகளையும் பார்க்க வேண்டும். பார்த்தால் மட்டும்தான் இந்த ஜாதகருக்கு எந்த பலன்கள் கிடைக்கும் என்பதை நம்மால் சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே நம்ம பேசியிருந்தோம் சார், சில பேருக்கு அவங்களுடைய பலன்கள் வந்து நடக்கிறது இல்லை அப்படின்னு. அதுலேயும் சில பேர் சொல்லுவாங்க, நான் பார்க்காத ஜோதிடர்கள் இல்லை, கேட்காத விஷயங்கள் இல்லை, இருந்தாலுமே அவங்க சொன்ன இந்த பலன்கள், இந்த தோஷங்கள், இந்த விஷயங்கள்லாம் என்னோட லைஃப்ல எனக்கு கனெக்ட் ஆகலை, அதுக்கான பலன் வந்து எனக்கு இப்போ வரைக்கும் கிடைக்கல, அதுக்கு பதில் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் என்னது? இது ஒரு ரிலேட்டட் கேள்வி தான் நீங்கள் கேட்டது. இப்போது முதல்ல பேசிட்டு வருது ஒரு ரிலேட்டட் தான். இப்போ ஒவ்வொரு மனிதருக்குமே ஜாதகம் பார்க்காத மனிதர்கள் இப்போ கிடையாது. அது விஐபி ஆகட்டும், சாதாரண மனிதராகட்டும். இந்த மனிதர்கள் வந்து பார்க்கின்ற இடங்கள், பார்க்கின்ற நபர்கள் வேறுபடுகின்ற போது பலன்கள் நிச்சயமாக வேறுபடும். ஒரு ஜோதிடம் பற்றி சரியாக அறியாதவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவளை ஜோதிடம் சொல்லிட்டு நம்பிக்கிட்டு போயிட்டு பலன் கேட்கின்ற போது அங்கே பலன்கள் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இப்போ மிகப்பெரிய ஆய்வுகள் நடந்துகிட்ருக்கு. நிறைய ஜோதிடர்கள் ஒன்றாக வராங்க, நிறைய கூட்டங்கள் போடுறாங்க, இந்த கிரகங்களை பற்றி பேசுகிறாங்க, ஒவ்வொருடைய அனுபவத்தையும் எடுத்து முன்னாடி வைக்கிறாங்க. இப்போ தான் என்ற அகந்தை என்பது இப்போ குறைஞ்சிருக்கு. எனக்கு எல்லாம் தெரியும் என்ற அகந்தை குறைஞ்சிருக்கு. இந்த ஜோதிடத்தை பற்றி சொல்லணும்னா, கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு தான் சொல்லணும். புரியுங்களா? எந்த ஒரு நபராலும் நான் எல்லாம் தெரிந்தவன் என்று இங்கே சொல்லிவிட முடியாது. இப்போது இவர்களுடைய குறைபாடு தான் இது. நான் பார்க்காத ஜோதிடர்னா, நீங்கள் போய் யாரை பார்த்தீங்க, அவருடைய கேட்டகரி என்ன? இப்போது சில பேர் பார்த்தீங்கன்னா, அவர் 200 பார்க்குறாருங்க, இவர் 100 பார்க்குறாருங்க, அவர் ஜோதிடமே தெரியாது. இதுக்குன்னு ஒரு கேட்டகரி இருக்குல்ல. ஒன்று, இதுக்குன்னு நிறைய படிச்சிருக்கணும், கிரகங்களை பற்றி தெரிஞ்சிருக்கணும், எல்லா விதமான நிலைகளையும் தெரிஞ்சிருக்கணும். தெரிந்தவர்களும் போய் பார்க்கின்ற போது, இப்போது ஒரு நோய் வருது, ஒரு மருத்துவரை போய் பார்க்குறீங்க, ரொம்ப ஏழ்மையில் இருக்கீங்க, ஒரு மருத்துவமனையில் ஒரு விஷயம் கட்ட சொன்னால் உடனே கட்டுறீங்க. ஆனால் ஜோதிடம் வருகின்ற போது மட்டும்தான் உங்களுடைய சேவை மனப்பணம் எப்படி இருக்குன்னா, அங்கே இலவசமாக பார்க்கலாமா, 100 பார்க்கலாமா, 200 பார்க்கலாமா? சரி, இந்த கொஸ்டின் போகலாம். சரி, என்ன கேள்வி கட்டி மறுபடியும் வாங்க. இப்போ சில பேருக்கு ஜாதகங்கள் பார்க்கும்போது ஒரு சில பேருக்கு அந்த பலன்கள் வந்து வருது, சில பேருக்கு அந்த பலன்கள் வரமாட்டுது. ஏன் என்னுடைய ஜாதகத்துக்கான பலன் எனக்கு கிடைக்கல அப்படின்னு நிறைய பேருடைய கேள்வியா இருக்கு. முதல்ல நீங்க அந்த விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க, கரெக்டான ஜோதிட பார்க்கணும், அதுக்கான அணுகுமுறை, நமக்கான ஜாதகத்துக்குரிய பலன்கள் என்னவோ கிடைக்கும் அப்படின்னு. சில பேர் நிறைய வாட்டி போய் அப்ரோச் பண்ணியிருப்பாங்க அந்த ஜோதிடர் சொன்ன விஷயங்கள் இவங்களோட லைஃப்ல மேட்ச் ஆயிருக்காதுல்ல சார்? அவங்க இப்போ நான் சவாலு கூட விடுவேன். ஏன்னா 100% சொல்ல முடியல, ஒரு 90% ஏன்டா ஜாதகத்தை கொடுக்க சொல்லுங்கள். என்னென்னா, இதில் இது பிரச்சனை இருக்குது, இதனால் உனக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் தடைப்பட்டு கொண்டு இருக்கு. நான் நிறைய ஜாதகம் பார்க்குறேன். அப்போது சில திசைகள் வருகின்ற போது பார்த்திங்கன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தலைக்கீழ மாறுது. சில எப்படியும் அது நெகட்டிவாக இருக்கலாம், பாசிட்டிவாக இருக்கலாம். புரியுங்களா? நான் பார்த்தீங்கன்னா, இந்த யானை மாலை போட்ட கதை தான். ரொம்ப சாதாரண மனுஷனாக இருப்பான், இது உச்சத்தில் இருப்பான். ரொம்ப உச்சத்தில் இருப்போம் மனுஷன் இருப்பான். ஐயோ பாவம், அவர் எப்படியெல்லாம் வாழ்ந்தார், நீ பார் நிலைமையை, பரிதாபமாக போச்சு அவர் நிலைமை. இது எதுவுமே இங்கே ஒரு விஷயம் தான், எதுவுமே நாம் என்பது கிடையாது. அப்போது நம்ம பிறக்கின்ற போதே எழுதப்பட்ட, தீர்மானிக்கப்பட்ட நம்முடைய தலையெழுத்து, கர்ம வினை, புரியுங்களா, வினைப்பயன், அதற்கேற்ப தான் பலன்கள் கிடைக்கும். அப்போது அந்த வினைப்பயன்களை இப்போ தெரிந்து கொள்கின்ற அறிவு என்பது ஒரு ஜோதிடருக்கு இருக்க வேண்டும், தெரிந்து கொண்டு உரைக்க வேண்டும். ஒரு நீங்கள் ஜாதகம் கொண்டு வந்து கொடுக்குறீங்க, நான் பார்க்குறேன், மேலோட்டம் பார்க்குறேன். மேலோட்டம் பார்க்கின்ற போது இந்த ராசி, இந்த நட்சத்திரம், இந்த லக்னம், இந்த லக்னாதிபதி வாங்கின சாரம்,
நடைபெற்று வருகின்ற திசாபுத்தி இதெல்லாம் பார்த்து சொல்லிட்டா மட்டும் போதாது. ம். 9 கிரகங்களும் ஒவ்வொரு கிரகங்களும் எந்த நிலையில் இருக்காங்க, யாரோட சேர்ந்து இருக்காங்க, அது முக்கியம். யாரோட பார்க்கப்படுறாங்க. ம். ம். அப்போது கிரகங்களில் பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய கிரகங்கள் கூடுகின்ற போது, இணைகின்ற போது, பார்க்கின்ற போது தோஷங்களை உருவாக்குகிறார்கள், ஓ. யோகங்களையும் ஏற்படுத்துகிறார்கள். ஆ. கிரக விளையாட்டு என்பது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இப்போ அந்த அடிப்படை அறிவு என்பது ஒரு ஜாதகனுக்கு வேண்டும், ஜோதிடனுக்கு வேண்டும், பலன் உரைப்பவனுக்கு வேண்டும். ம். ம். அப்போது நான் சொல்லிட்டேன், இந்த ஜாதகம் பார்த்துட்டேன், திசாபுத்தி அற்புதமாக இருக்குங்க, உங்களுக்கு என்னங்க சுக்கிர திசை வந்துடுச்சிங்க, சூரிய திசை வந்துடுச்சிங்க, நீ கொடி கட்டி பறக்க போகிறீங்க, ராகு திசை வந்துடுச்சிங்க, அப்படியே அள்ளி கொட்ட போகுதுங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதகாதிபதி யார், சரி. மாரகாதிபதி யார், யோகாதிபதி யார், அவர் எந்த நிலையில் இருக்கிறார், இப்போ நடைபெறுகின்ற திசாநாதன் சொல்லிட்டீங்க இல்லையா, அந்த யோகமான திசைன்னு, அந்த திசாநாதன் யார், ம். ம். பாதகாதிபதியா இல்லை யோகாதிபதியா இல்லை யாரோட சேர்ந்திருக்காரு, இதையெல்லாம் பார்க்கணும். இப்போ இதையெல்லாம் பார்க்காமல் பலன் தெரிந்து கொள்கின்ற போது தான் இவர்களுக்கு பலன்கள் கிடைப்பில்லை. பார்க்காத ஜோதிடர் இல்லை என்று சொல்கின்ற வாதமே முதல்ல தப்பு. நீங்கள் சரியான இடத்திற்கு போகவில்லை. நான் எப்போ சொல்லிட்டு வரேங்க, இதே ஆதாயம் முடியாது 4 வருஷம் 5 வருஷம் பேசிகிட்டு இருக்கேன். என்கிட்டே வராதிங்க, நான் நிச்சயமாக உங்களுக்கு பலன் கொடுக்கின்ற அளவுக்கு எனக்கு நேரம் கிடையாது. ஆனால் தகுதியான ஜோதிடர் போங்க, போய் பாருங்க, அவர்கள் தகுதியானவர்களா, அவர்களை வைத்து தான் உங்களை தலையெழுத்து தீர்மானிக்க முடியும். அவர்கள் தான் உங்களுக்கு சரியாக சொல்லுவாங்க. சரிங்களா? இன்னைக்கு நிறைய அறிவு வந்துடுச்சு. இன்னைக்கு ஜோதிடம் என்பதே அறிவியல் சாஸ்திரமா, நான் என்ன கண்கூடாக பார்த்துட்ருக்கேன். கண்கூடாக பார்க்கின்ற போது இந்த நேரத்தில் இது நடக்கிறது என்னுடைய ஜாதகர்களுக்கு, புரியுங்களா, இந்த காலகட்டத்தில் இப்படி மாற்றம் நடைகிறது என்னுடைய ஜாதகர்களுக்கு. அப்போது எனக்கு என்ன அறிவு கிடைச்சிருக்குன்னா, நாம் என்பது நாம் எதுவுமே கிடையாது, நம்ம இயக்கிக் கொண்டிருப்பது எல்லாம் கிரகங்கள் தான். அந்த கிரக சஞ்சார நிலை அதற்கேற்பத்தான் பலன்கள் கிடைத்து கொண்டிருக்கிறது. அது என்ன தப்பான ஒரு வாதம். எனக்கு பலன் கிடைக்கல, பலன் கிடைக்கல. நீ எங்கே போய் சேர்ந்த? இப்போ கூவத்தில் போய் படகு விட்டுட்டு எனக்கு நான் கங்கையில் இல்லை அப்படி தேட முடியுமா? இது தேட வேண்டிய இடம் எது என்று போய் தேடணும். சரியான நபர்களை போய் தேடுங்க, புரியுங்களா? அவர்கள் கொடுக்கின்ற பலன்கள் சரியாக இருக்கும். நிறைய பேர் இப்போ தேர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. இப்போ ஜோதிட உலகில் பெண்களும் சரி ஆண்களும் சரி நிறைய போட்டி போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் தேர்ச்சி பெற்றவங்க இருக்காங்க. இன்னொன்று ஒரு விஷயம் இருக்குது. இப்போது 27 நட்சத்திரம் இருக்குது. இந்த 27 நட்சத்திரத்தில் ஒரு அடிப்படை தத்துவம் சொல்லிடுறேன். ஒரு 9 நட்சத்திரத்திற்கு நான் எந்த விதமான பலன்கள் சொன்னாலும் அந்த பலன்கள் பலிக்கும். அப்படியே சார். 27 நிச்சயமாக 9 நட்சத்திரங்களுக்கு 3 பிரிச்சுக்கணும். இன்னொரு 9 நட்சத்திரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சொல்கின்ற பலன்கள் ஓரளவிற்கு பலிதமாகும். இன்னொரு 9 நட்சத்திரத்துக்கு என்ன சொன்ன பலிக்காது. இது அடிப்படை தத்துவம். இது ஜோதிடம் தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா வாக்கு பலிதம் என்பது வேண்டும் அந்த ஜோதிடனுக்கு. அவனுக்கு 2ஆம் இடத்தில் யார் இருக்காங்க, அந்த 2ஆம் இடத்து அதிபதி எங்கே இருக்காரு, புரியுங்களா? அப்போது சில பேர் பார்த்தீங்கன்னா ஜாதகமாக சொல்லவும் மாட்டாங்க, நீ இதுக்கு வந்திருக்கியா, இது நடக்க போகுது, புரியுங்களா? சில பேர் ஜாதகத்து பலன் பார்த்து கூட தப்பாக இருக்கும், ஜாதகம் தப்பாக இருக்கும். பயப்படாதீங்க, போங்க சரியாயிடும். நீங்கள் கார் வாங்குவீங்க, கார் வீடு கட்டுவீங்க. இப்போது இதையெல்லாம் சொல்லக்கூடிய நிலைக்கு ஒரு வாக்கு பலிதம் ஒருவருக்கு இருக்கின்ற போது அது பலிதமாகும். அப்போ அந்த வாக்கு பலிதம் உள்ள ஜாதகனை ஜோதிடனை தேர்வு செய்ய வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலே கர்ம வினை இருக்குது. நான் 1 கோடி ரூபா கார் ஒன்றால் வாங்க முடியாது, கர்ம வினை சரியில்லைன்னா, புரியுங்களா? நீ ஒரு 10 லட்சம் கார் தான் வாங்க முடியும். அப்போ அது கேட்டகிரி, அதுதான் உங்களுடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப. இந்த நேரத்தில் நீங்களும் நானும் இந்த தளத்திலிருந்து பேச வேண்டும் என்பது தீர்மானிக்கப்பட்ட ஒன்றா இருக்கலாம் கடந்த பிறப்பில், புரியுங்களா? அதெல்லாம் போய் பேசிகிட்டு இருக்கோம். நடக்கின்ற ஒவ்வொன்றுமே எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் புரிஞ்சுக்கணும், எந்த மனிதனுமே நான் தவறு செய்து விட்டேன் என்று பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் தான் ஜெயித்தேன் என்று எண்ண வேண்டிய எண்ணமும் தேவையில்லை. எல்லாமே கிரகங்கள் தான். உங்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்துவது கிரகங்கள் தான். உங்களை உச்சத்தில் கொண்டு வைப்பதும் கிரகங்கள் தான். அதே கிரகங்கள் திரும்ப ஒரு காலகட்டம் வருகின்ற போது உங்களை வீழ்த்தும். வீழ்த்தி இவனை தூக்கி மேலே நிப்பாட்டி வைக்கும், புரியுங்களா? அதை தெரிந்து கூறுவது மட்டும்தான் ஜோதிட சாஸ்திரம், புரியுங்களா? வழிகாட்டி. ஒரு ஜோதிடன் என்பவன் யாரும் வழிகாட்டி. மந்திரவாதியும் மாயவாதியே கிடையாது, வரம் கொடுக்கும் சாமியாரும் கிடையாது. எந்த வேடமும் ஒரு ஜோதிடனுக்கு தேவையில்லை. வாக்கு பலிதம் இருக்கா, கணக்கு தெரியுமா, அத்தகைய மனிதரிடம் போய் ஜோதிடம் கேளுங்க, ஜாதகம் கேளுங்க, நிச்சயமாக சரியான பலன் கிடைக்கும். சரியான நபர்களும் ஜாதகம் கேட்காம பலன் கேட்காம எனக்கு நடக்கலை, நான் பார்க்காத ஆள் இல்லை, அப்படி தேடனா ஒன்றும் பண்ண முடியாது.